திருப்பூரில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமசாமி. விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாநகர் பகுதிகளில் அக்னி வெயில் துவங்கியதை தொடர்ந்து வெயில் அதிக அளவில் வாட்டி வதைத்து வருகிறது. குறிப்பாக மதிய வேளைகளில் மக்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் தான் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை திடீரென ஒரு 5 மணி அளவில் சூறைக்காற்றுடன் மழையானது பெய்ய துவங்கியது. குறிப்பாக திருப்பூர் மாநகர் பகுதிகளான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காங்கேயம் சாலை, தாராபுரம் சாலை என மாநகரின் பல்வேறு இடங்களில் இந்த சூறைக்காற்றுடன் மழையானது பெய்ய துவங்கியது. அது மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக பல்லடம், அவிநாசி போன்ற மாவட்ட பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வந்தது. இந்த மழை காரணமாக சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் ஓட்ட முடியாமல் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாயினர். குறிப்பாக சாலைகளில் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக மாநகரின் பல்வேறு இடங்களில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. இதனிடையே திருப்பூர் மாநகருக்கு உட்பட்ட அணைப்பாளையம் பகுதியில் உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து கலந்து சென்றதால் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையே அந்த பகுதியில் வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் நிலை தடுமாறி அங்கே விழுந்துள்ளார். உடனடியாக அப்பகுதி மக்கள் அவரை மீட்டுள்ளனர். எனினும் அவரது இருசக்கர வாகனமானது அந்த மழை நீருடன் கழிவுநீர் கால்வாயில் அடித்து செல்லப்பட்டது. சிறிது நேர போராட்டத்திற்கு பின்னர் அந்த வாகனமானது மீட்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகரை பொறுத்தவரை காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று மாலை பெய்த கனமழை காரணமாக தற்போது குளிர்ச்சியான சூழலானது உருவாகியுள்ளது. இந்த மழை காரணமாக திருப்பூர் மக்களும் சற்று மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.